கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சாப்டர். ஸோ நம்ம வந்து ஃபோர்த்து சாப்டர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ என்ன டாபிக் அப்படின்றது தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம இதில் படிக்கிறோம் ஃபோர்த்து சாப்டரில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வாட் இஸ் ஏ சாஃப்ட்வேர், வாட் இஸ் ஏ ஹார்ட்வேர் நம்ம படிச்சிருக்கோம். அதில் சேம் அதேமாரி தான் இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் வந்து ஒரு மோர் தேன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது பேர் தான் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர். ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து ஸோ ஃபார் அதை பார்த்திங்கன்னா தட் பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து சாஃப்ட்வேர். அதில் வந்து சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு ப்ராசஸ் ஆகும். சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் that perform a specific task. So what is a software அப்படின்னு கேட்டானா இது எழுதணும். Software is a set of instruction that perform a specific task. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் அப்படியே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். சம் பர்டிகுலர் டாஸ்க் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிடணும் டு ஜென்ரேட் த டிசையர் அவுட்புட். ஸோ நம்ம ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும், அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணும். நம்ம வந்து வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இருந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேர் வேணும். இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னா இருந்ததுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அது வந்து என்ன, அது ரெண்டு ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும் வேணும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டுமே வேணும் அதில். ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேர் வச்சுட்டு பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் வச்சுட்டு பண்ண முடியாது. அப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதில். ஸோ ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பேசிக்கலி வித் சாஃப்ட்வேர் கூட வந்து ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசையர் அவுட்புட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ். Software is classified into two types. What are the types of, how many types of software? There are two types of software. How many classified அப்படின்னு கேட்டாங்கன்னா there are two types of software. So one is called application software, another one system software. So two more questions கேட்பாங்க. What are the types of software? The software is classified into two types. One is called application software, another one system software. So okay, next one first வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி படிக்கிறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ ஒரு வந்து அதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது வந்து பார்த்திங்கன்னா டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமே, எம்எஸ் வேர்டு. ஒன் மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க, விச் ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்? எம்எஸ் வேர்டு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் எழுதுன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் வேர்டு. ஸோ எம்எஸ் வேர்டு இஸ் அன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு கிரியேட் ஏ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எம்எஸ் வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் வேர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு கிரியேட் ஏ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நம்ம வந்து எம்எஸ் வேர்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னது, நம்ம எம்எஸ் வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெட்டர்ஸ் எல்லாமே அதில் டைப் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் சிம்பிளாக வந்து லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ லெட்டர்ஸ் ஒன்லி வந்து லெட்டர்ஸ் மட்டும் சிம்பிளான இந்த லெட்டர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எம்எஸ் வேர்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் வந்து எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது விஎல்சி பிளேயர். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா விஎல்சி பிளேயர், ஃபெமிலியர் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஎல்சி பிளேயர் ஒன்று வந்து விஎல்சி பிளேயர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். விஎல்சி பிளேயர் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபெமிலியர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு ப்ளே ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் மெனி மோர். ஆடியோ வீடியோ நம்ம வந்து விஎல்சி பிளேயரில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து எதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம், ப்ளே ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ். ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ணிக்கலாம், வீடியோ ஃபைல்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். எம்எஸ் வேர்டு, விஎல்சி பிளேயர் இது ரெண்டும் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்து என்ன சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஈஸியாக ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஈஸியாக டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ் டிசைன் டு ரன் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். ஹார்ட்வேர்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். அண்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும், அதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓஎஸ் அப்படின்னா என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா சிஸ்டம் சாஃப்ட்வேரா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங்குவேஜ் ப்ராசஸர் அது வந்து ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர் இது ரெண்டும் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஓஎஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் அப்படின்னு என்னப்பா, ஓஎஸ் அப்படின்னு என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன சாஃப்ட்வேர், இது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ விச் ஒன் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விச் சர்வ்ஸ் as an interface between the user and the computer. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். யூசர் அப்படின்னா நாம் தான். ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். யூசர்னால் நாமளும் கம்ப்யூட்டரும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கீபோர்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு கம்ப்யூட்டரில். ஸோ அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர், அதுதான் வந்து நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம், வாட் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர்? System software serves as interface between the user and the computer. 1 more question கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா interface between user and computer is called system software. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த கண்ட்ரோல்ஸ் இன்புட் அவுட்புட் அண்டு பெரிஃபெரல் அதர் பெரிஃபெரல் டிவைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்குது, கண்ட்ரோல் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ் இருக்குது, அவுட்புட் டிவைஸ் இருக்குது, அண்ட் அதர் பெரிஃபெரல் டிவைஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ் என்ன பண்ணல, கீபோர்டு. இப்போ கீபோர்டு வந்து இன்புட் டிவைஸு, அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர். அதர் பெரிஃபெரல் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட வேறு என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட்ரு, அப்புறம் வந்து என்ன பிரிண்டர், பிளாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து அதர் பெரிஃபெரல் டிவைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் டிவைஸ் சச்சாஸ் டிஸ்க் ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அது பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லா டிவைஸும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது மெமரி மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா, அது எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எது தேர்ட் பண்ணணும், அது மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்னது டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. ஸோ 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம என்னென்ன எழுதணும், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லா இதுத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இருப்போம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க, யூசர் நம்பர், அடுத்து மானிட்டர், அடுத்து மவுஸு, கீபோர்டு, பிரிண்டர், ஆப்ஸ் இது எல்லாமே வந்து கனெக்ட். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு கம்ப்யூட்டர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஸோ வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து எ கம்ப்யூட்டர் cannot effectively மேனேஜ் ஆல் த ரிசோர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சொல்லிட்டாங்க, வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா cannot effectively மேனேஜ் ஃபார் ஆல் த ரிசோர்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு ரிசோர்ஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் எதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம், அதில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லை அப்படின்னா எதையும் மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து when the computer is switched on the operating system is loaded. நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா எது லோட் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே விண்டோஸ் அப்படின்னு வருதாப்பா. இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது என்னது, அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம எப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே லோட் ஆகுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட் எடுத்தோடனே லோட் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட் into the memory automatically. ஸோ மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எது லோட் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து லோட் ஆகும். ஸோ ஓகே, அடுத்தது பார்ப்போம். நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோடனே எது வந்து லோட் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லோட் ஆகும். ஸோ அடுத்தது சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ என்னென்ன நம்ம கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது,
பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா யூஸ் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு லேப்டாப்ஸ். ஸோ விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் இது வந்து மோஸ்ட் பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ். ஸோ அடுத்து மொபைல் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்னப்பா இருக்குது, மொபைல் டிவைஸில் வந்து மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு தெரியுமா? மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் வந்து ஆண்ட்ராய்டு. நம்ம எப்படி மொபைல் வந்து ஆன் பண்ணோடனே, நம்ம எப்படி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். இதே மொபைல் வந்து நம்ம ஆன் பண்ணோடனே இங்கே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். ஆண்ட்ராய்டு அப்படின்னு வருது இல்லையா, மொபைல் ஆன் பண்ணோடனே. இப்போ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது என்னது? அது மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணோடனே விண்டோஸ்னு வருது இல்லையா, அது வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் கம்ப்யூட்டருக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ். இதே வந்து மொபைலுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைலுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னப்பா அதில் பார்த்தீங்கன்னா, இதில் மொபைல் டிவைஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஐஓஎஸ் மொபைல் வந்து மொபைல் ஓஎஸ் என்னென்ன இருக்குது, மொபைல் ஓஎஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னு வந்து ஆண்ட்ராய்டு ஒன்று அண்ட் ஐஓஎஸ். ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் பேர் வந்து ஐஓஎஸ். ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா, அது ஐஓஎஸ். நம்ம வந்து நார்மல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்லையா, அது வந்து ஆண்ட்ராய்டு. ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸு. ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் பேர் வந்து ஐஓஎஸ். ஸோ இதான் வந்து நம்ம வந்து பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ். மொபைலில் யூஸ் பண்ணுறது வந்து என்னது, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். மொபைலில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், ஐஓஎஸ். இது வந்து மொபைல் ஓஎஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, மொபைல் ஓஎஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு ஒன்று, ஐஓஎஸ் ஒன்று. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு யூசர். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மிடில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, இங்கே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா யார் கூட வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூசர் கூடயும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதான் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் அ யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ வாட் இஸ் அ யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The followings are few use of operating systems. ஸோ என்னென்ன யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ மெயின் யூஸ் ஆஃப் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு என்ஷூர் தட் a computer can be used to extract what the user want to do. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்ட் டு டூ. ஸோ நம்ம யூஸருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இது வந்து இது வந்து பண்ணிக்கலாம் அதில். ஸோ யூசர் வாண்ட் டு டூ அப்படின்னு கொடுத்துறாங்க இல்லையா, நமக்கு தேவையானது எல்லாமே வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அதில், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஸோ அடுத்து ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். ஸோ யாருக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். ஸோ யூஸருக்கும் கம்ப்யூட்டரும் ஒரு இன்ட்ராக்டிவாக இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்ட்ராக்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது, நமக்கும் வந்து கம்ப்யூட்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, அதுக்காக யூஸ் பண்ணது தான் நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது அடுத்தது ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி when the power is turned on, பூட்டிங், அது பேர் வந்து பூட்டிங் சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ரேஷன் இருக்குது இல்லையா, கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்
கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்லி when the power is turned on, when the power is turned on, நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே சம் ஆப்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு பேர் வந்து பூட்டிங். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பூட்டிங் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் அது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சம் ப்ரோக்ராம் லோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வந்து பூட்டிங் கம்ப்யூட்டர், அதான் வந்து ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுது. அடுத்து கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா தான் நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் தீர்மானிக்கும். ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர். ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூசர் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்ம யூசர் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ யூசர் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி அப்படின்னா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், செக்யூரிட்டி பண்ணுறோம் இல்லையா. யூசர் நேம் அண்டு